ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் யாவரையும் வாழ்த்துகிறேன். மற்றும் ஒரு அனுதின தியானத்திற்காக நீங்கள் காத்திருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். 7 மணிக்கெல்லாம் தேவனுடைய வார்த்தையோடு கூட ஒவ்வொரு நாளும் உங்கள் மத்தியிலே வருகிறேன். ஆசையோடு கூட நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்து கேட்டு ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள் என்று நீங்கள் தெரியப்படுத்துகிற வாட்ஸ்அப் மெசேஜஸின் அடிப்படையில் ஆண்டவரை துதித்து இன்னும் அதிக உற்சாகத்தோடு கூட அனுதின தியானத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். வாருங்கள், ஒரு சிறிய ஜெபத்தோடு கூட இன்றைய தியானத்தை நாம் துவக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, மற்றும் ஒரு விஷயம் எங்களோடு பேசி இந்த உலகத்தில் நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை, உமக்கு பிரியமானவர்களாய் எப்படி நாங்கள் இருக்க வேண்டும் என்பதை கற்றுத்தர வேண்டும் என்றும் கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். நல்லா இருக்கீங்களா? தேவன் நம்மை வைராக்கியமுள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். வைராக்கியம்னா கோபம் இல்லைங்க. வைராக்கியம்னா ஆக்ரோஷம் இல்லை, அது வைராக்கியம். வைராக்கியம் என்பதை கூட தவறான வகையிலே சிலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். வைராக்கியம் என்பது ஒரு பரிசுத்தமான வார்த்தை சொல்ல வேண்டும் என்றால் அது பரிசுத்தத்தோடு கூடிய ஒரு தூண்டுதல் அல்லது பரிசுத்தத்தோடு கூடிய ஒரு நிலைத்தன்மை. வைராக்கியத்தோடு ஒரு உறுதியோடு கூட இருப்பது என்பது உண்மையாக இருப்பது என்பது ஏதோ பெக்கிங் டைப்ல அல்லாமல் நேர்த்தியாய் தேவனுக்கு சாட்சியாக இருப்பது. உங்களுக்கு அப்படி இருக்கிறது விருப்பமா? தேவன் தம்முடைய பிள்ளைகளை நாய்களோடு ஒப்பிடவில்லை, பன்றிகளோடு ஒப்பிடவில்லை. இன்ஃபேக்ட் அப்படி இருக்கக்கூடாது என்று எச்சரிக்கிறார். பாம்பு வினா உள்ளதுதான், ஆனாலும் பாம்போடு கூட ஒப்பிடவில்லை. புறாக்கள் கபடற்றவைகள் என்பதனாலே கபடமற்று இருக்க வேண்டும் என்று அதோடு ஒப்பிடுகிறார். கவனிங்க, வேதாகமத்தில் நாம் பார்க்கிற போது ஏசாயாவின் புத்தகம் 40வது அதிகாரம் 31வது வசனத்தில் பார்க்கிற போது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுப்பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கழுகோடு கூட ஒரு ஜெப வீரனை தேவன் ஒப்பிடுகிறார், ஒரு விசுவாசியை ஒப்பிடுகிறார். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கழுகை போல எழுந்து பறக்கிறவர்களாயிருக்க வேண்டும். தத்தி தத்தி பேசுகிற கிளியைப் போல இருப்பதிலே பிரயோஜனம் இல்லை. கிளிகள் மிக அழகாக இருக்கும், மிகவும் அழகாக பேசும், அழகான வண்ணங்களிலே இருக்கும். ஆனால் அந்த கிளி பேச்சினாலே எவ்வித நன்மையும் இருக்காது. ஆனால் கழுகு ஒருபோதுமே கூட பேசாது, சப்தத்தை எழுப்பாது, அது சத்தமே கேட்காது. ஆனால் ஆகாயத்திலே அது வான் உயர 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 பறந்து போகிறதல்லவா, இன்னும் உயரத்திலே பறக்க வேண்டும் என்று அது ஆசைப்படும். தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் வெறும் கதை சொல்லுகிறவர்களாக இல்லாமல், தேவனுக்காக உன்னதமான காரியங்களுக்காக காத்திருக்கிறவர்களாக, உன்னதமான காரியங்களுக்கு பிரயாசப்படுகிறவர்களாக. நம்முடைய தேசத்துக்கு மிஷனரியாக வந்த வில்லியம் கேரி ஒரு சாதாரண மனிதன்தான். ஆனால் தேவனிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பார்த்து, தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று மிகப்பெரிய மகத்துவமான காரியங்களை நம்முடைய தேசத்திலே தேவனுடைய நாமத்தினால் அவர் செய்தார் என்பதை அவருடைய சரித்திரத்தை வாசித்தால் உங்களால் புரிந்து கொள்ள முடியும். நாட்களில் ஒவ்வொருவருமே கூட தேவன் உன்னதமான நிலையில் இருக்க வேண்டும் என்றுதான் தேவனும் ஆசைப்படுகின்றார். ஆனால் ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு ஏன் போக முடியாமல் இருக்கிறோம் என்றால், இயேசுவை நோக்கி பார்க்காமல், காத்திருக்காமல், தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே நடக்காமல், நம் இஷ்டத்திற்கு நாம் வாழ்கிற போது நம்முடைய எண்ணம் எப்பொழுதும் பூமி சம்பந்தப்பட்டவைகளே நாடும் அந்த உயரத்தில் தான் இருக்கும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் மேலானவைகளே நாட வேண்டும் என்று வேதம் கூட சொல்லுகிறது அல்லவா? இந்த கழுகை எடுத்துக்கொண்டால், அந்த கழுகுக்குள் இருக்கிற சில குணங்கள், குணாதிசயங்களை நாம் கவனித்தால் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேகமான ஆவிக்குரிய பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். முதலாவது, கழுகு உன்னதமான உயரமான இடங்களிலே பறக்கும். ஆனால் அது குருவிகளோடோ அல்லது புறாக்களோடோ கூட பறக்காது. என்னங்க, அவ்வளவு உயரத்தில் அது பறக்கும். பறந்தாலும் தனிமையில் அநேக நேரங்கள் அது தனியாகத்தான் அவ்வளவு உயரத்திலே பறக்குமா. ஒருவேளை தேவைப்படுகிற நேரத்திலே ஒரு ஜோடி கூட அது உயரத்திலே பறக்குமே தவிர கூட்டத்தை அது பின்பற்றாது. இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகள் கூட்டமாக போகிறவர்களாக இருக்கக்கூடாது. they are to be different. அவர்கள் வித்தியாசமாக இருப்பதற்குத்தான் விரும்புவார்கள், பரிசுத்தமாயிருப்பதற்கு விரும்புவார்கள். இந்த உலகத்தின் போக்கிலே போகிறவர்களாக இல்லாமல் உலகத்திலே எதிர்நீச்சல் அடிக்கிறவர்களாக,
அது கழுகு உன்னதமான இடத்தைத்தான் அது தெரிந்து கொள்ளும், உன்னதமான இடத்தில் தான் அது பறக்கும். 2வது, அந்த கழுகு எவ்வளவு உயரத்தில் பறந்தாலுமே கூட அதனுடைய பார்வை பூமியின் மீதுதான் இருக்கும். அதற்கு நல்ல தூர பார்வை இருக்கிறது. 5 கிலோமீட்டர்ஸ் தூரம் வரைக்கும் அதனால் பார்க்க முடியுமா? அதனுடைய விஷன் மிக தூரமாக இருக்கிறவர்களையும் கூட பார்க்கக்கூடியது. தனக்கு முன்னிருக்கிற காரியங்களுக்காக அது ஆயத்தமாகிறது. எங்கோ தண்ணீரின் மீது மிதந்து கொண்டிருக்கிற ஒரு மீனை கண்டு ஆகாயத்திலிருந்து வேகமாய் வந்து விடுகிறது. தன்னுடைய ஆகாரத்தில் ரொம்ப கவனமா இருக்கும். எது கிடைச்சாலும் அதை சாப்பிடாது. இந்த கழுகு என்பது எப்பொழுதுமே இறந்து போனவைகளை தின்னாது. அது உயிர் உள்ளவைகளை வேட்டையாடித்தான் தின்னுமா. அப்படிப்பட்ட ஒரு குணம் நாமும் கூட தேவனுடைய பிள்ளைகளானதற்கு பிறகு ஒரு குறுகிய பார்வையோடு இல்லாமல் ஒரு தூர பார்வையோடு கூட இருக்க வேண்டும். தேவனிடத்திலே விசுவாசம் வைக்கிறவர்களாயிருக்க வேண்டும். தேவனுடைய திட்டத்தின்படி அவருடைய சித்தத்தை உணர்ந்து அதன்படி நாம் நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சடனாக அவன் பார்வைக்கு முன்னால் ஏதாவது தடையா வந்துட்டு அதை சாப்பிடலாம், அனுபவிக்கலாம், குடிக்கலாம், புசிக்கலாம் என்று நினைக்காமல் ஒரு திட்டம் உடையவர்களாக தேவனுடைய உள்ளத்தை அழிந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கடுகு நான் சொன்னது போல இறந்து போனவைகளை தின்னாதாம். இறந்தது என்றால் நேற்றுக்கு முன்னால இறந்திருக்கும், அது அழுகி போயிருக்கும். செத்தவைகள் உடனே அழுகி போய்விடும். அழுகினவைகளின் மீது எப்பொழுதும் அது இறங்காது. எவ்வளவு பசியோடு இருந்தாலுமே கூட இறந்ததை அது சாப்பிடாமல் ஃப்ரெஷ்ஷானதை வேட்டையாடி சாப்பிடும். எப்பொழுதுமே நாம் கடந்த காலத்தை குறித்தியே பேசிக்கொண்டு, கடந்த கால நிகழ்வுகளிலேயே கலங்கிக் கொண்டு, கடந்த காலத்திலே நடந்த விபரீதங்களை குறித்து யோசித்துக் கொண்டே உட்கார்ந்திருப்போம் என்றால் நாம் செத்துப்போனவைகளின் மீதுதான் அதிகமாக நேரத்தை வீணாக்கிக் கொண்டிருக்கிறோம். அதான் பவுலும் கூட சொன்னான், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி ஓட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே நேற்று வரைக்கும் என்ன செஞ்ச அப்படிங்கிறது முக்கியம் இல்லைங்க. இன்று என்ன செய்து கொண்டிருக்கிறா என்பது முக்கியம். நாளை என்ன செய்ய போகிறா என்பது அறிந்து கொள்வதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவ்வப்பொழுது ஃப்ரெஷ்ஷா தேவனோடு கூட ஐக்கியத்தில் இருந்து கொண்டு, ஏதோ பழைய பக்தி இருக்கு, அவ்வப்போது நான் பக்திமானா இருக்கிறேன் அப்படின்னா அது சரியில்லை. இப்பொழுது நீ தேவனுடனான ஐக்கியத்தில் இருக்கிறாயா என்பது அனுதினமும் அது முக்கியமானதுதான். அனுதின தியானம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அனுதினமும் ஜெபிப்பது மிக மிக அவசியமானது. அடுத்ததாக, கழுகு தன்னுடைய கூட்டை எங்கோ உயர்ந்த வாசஸ்தலங்களிலே, பர்வதங்களிலே போய் கட்டிக்கொள்ளும். தானிட்ட முட்டைகளை அதிலிருந்து பிள்ளைகள் வெளியே வர வரைக்கும் அது எந்த அளவுக்கு வாட்ச்ஃபுல்லாக இருக்கும் என்றால், எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கும் என்றால், எப்படி காத்துக்கொள்ளும் என்றால், எந்த சர்ப்பமும் அந்த பிள்ளைகளை தொடாமல் அந்த பிள்ளைகளுக்கு தீங்கிழைக்காதபடி உயர்ந்த ஸ்தலங்களிலே தன் கூட்டை உருவாக்கி கொண்டு மிக ஜாக்கிரதையாக அதை பாதுகாத்து கொண்டே இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் எவ்வளவு உயர்ந்த இடத்திற்கு ஒரு வேளை சென்றாலும் நாம் விழிப்போடு இல்லாவிட்டால், அதனால் தான் பைபிள் திரும்ப திரும்ப சொல்கிறது, சோதனைகளுக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். மந்தத்தினால வேறு பிரச்சனைகளினாலே உன்னுடைய மனது உடைந்து போயிருக்கிற போது, மந்தமாயிருக்கிற போது, ஏதேனும் சோதனைக்கு ஆட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும் என்றுதான் வார்த்தை எச்சரிக்கிறது. அதிகாலமே எழுந்த யோபு தன் வீட்டாருக்காக ஜெபித்துக் கொண்டிருப்பான். அதனால் தான் யோபுவின் வீட்டை சுற்றி அந்த வேலி இருந்தது. பிசாசானவன் போக முடியவில்லை தேவன் பர்மிஷன் தர்ற வரைக்கும். அவனுக்கு எந்த தீங்கும் இழைக்க முடியவில்லை. காரணம், யோபு விழித்திருந்து அதிகாலமே எழுந்து பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தவன். எத்தனை பேர் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறீர்கள்? தாய்மார் எத்தனை பேர் முதல் சாமத்திலே எழுந்து உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் கண்ணீர் சிந்துகிறீர்கள்? உங்கள் பிள்ளைகளுக்கு தேவையான எல்லாவற்றையும் வாங்கி கொடுப்பதற்கு நீங்கள் பெரிய பெரிய படிப்பை கற்றுத்தர ஆசைப்படுகிறீர்களே தவிர, அவர்கள் தேவனிடத்திலே பயபக்தியா இருக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று, தேவனுக்குள் வளர வேண்டும் என்று, அவருடைய சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்று, தேவனுடைய வேலைக்குள் சாத்தான் அவர்களை தொடவிடாமல் காக்க வேண்டும் என்று எத்தனை பெற்றோர் விரும்புகிறீர்கள்? நீங்கள் விசுவாசிகள் என்றால் உங்கள் வீட்டை சுற்றி வேலையடைத்துக் கொள்ள வேண்டும். பிள்ளைகள் எங்கே போகிறார்கள், எங்கே வருகிறார்கள், என்ன நடக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு இந்த கழுகு தன் பிள்ளைகளுக்காக எவ்வளவு எச்சரிக்கையோடு இருக்கிறது என்பதை கவனித்து நாமும் கூட கற்றுக்கொள்ள வேண்டும். அதேபோல கழுகு என்பது எப்பொழுதுமே ஒரு கமிட்மெண்டோடு கூட தான் இருக்கும். சாதாரணமாக 2 கழுகுகள், அதாவது ஒரு ஆண் கழுகும் ஒரு பெண் கழுகும் இணை சேர வேண்டும் என்றால் அதற்கு ஒரு டெஸ்ட் கட்டாயம் இருக்கும். ஒரு பெண் கழுகு ஒரு ஆண் கழுகை எப்பொழுது தெரிந்து கொள்ளும் என்றால், அந்த ஆண் கழுகு எந்த அளவுக்கு தன்னை காத்து நிற்கும், எந்த அளவுக்கு சுறுசுறுப்பாக ஸ்மார்ட்டாக இருக்கும், அந்த உயரத்திலிருந்து ஏதாவது
ஒரு பதார்த்தத்தை கீழே போடுகிற போது அது வேகமாய் கீழே சென்று அந்த பொருளை எந்த கடுகு பற்றி கொண்டு வருகிறதோ அந்த ஆண்கடுகை தன் இணையாக தெரிந்து கொண்டு அதோடு தான் இணை சேருமா. நம்மை போல விவாக பந்தங்களெல்லாம் அதற்கு இல்லை. ஆனால் ஒரு கமிட்மெண்ட், ஒன்றோடு ஒன்று ஒரு உடன்படிக்கை செய்து கொள்கிறது. நாம் யாரோடும் கூட பழகி விடுகிறோம், மனதுக்கு பிடித்த யாரோடும் கூட பழகுகிறோம், நட்பாக கூட இருந்து விடுகிறோம். அவிசுவாசிகளோடு சேர்ந்திருக்க கூடாது என்று வேதம் சொல்கிறது. யூ ஹாவ் டு பி செலக்டிவ் அபவுட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். உன்னுடைய மேரேஜ் வயது வருகிற போது தேவன் தன்னோடு கூட இணைக்கிறவர் யார் என்பதை அறிந்து கொண்டு தேவனுடைய சித்தத்தின்படி நடக்க வேண்டும். நாம் அஞ்ஞானத்தில் எடுக்கிற முடிவுகளால் தான் இந்நாட்களில் எத்தனையோ அவஸ்தைகளுக்கும் ஆளாகிறோம். கடுகால பேச முடியாட்டால் அதுக்கு யாரும் பிரசங்கம் பண்ணலைனாலும் தேவன் அவைகளை எவ்வளவு அற்புதமாக சிருஷ்டித்திருக்கிறார் என்பதை பார்க்கும்போது ஒரு கமிட்மெண்டோடு கூட இருக்கிறவைகள். அதே போல இந்த கழுகு எப்பொழுதுமே கூட புயல் பெருங்காற்று வருகிற போது சாதாரணமாக மழை வரும்போது என்ன செய்யும், குருவிகள் எல்லாம் தன்னுடைய கூடுக்கு போய் அடைஞ்சுக்கும், அல்லது எங்கேயாவது நிழலில் போய் ஒரு மறைவிடத்தில் போய் இருந்துக்கும். ஆனால் இந்த கழுகு மாத்திரம் ஒரு புயல் வந்துவிட்டால் அதை சவாலாக ஏற்றுக்கொண்டு அந்த மழையில எதிர்த்து செல்லுமா. எவ்வளவுதான் எதிர்த்து காற்று வீசினாலும் கூட அதை எதிர்த்து கொண்டு அது பறக்கத்தான் ஆசைப்படும். கவனிங்க, ஒரு உண்மையான கிறிஸ்தவன் சிரமங்களை எதிர்கொள்ள எப்போதும் தயாரா இருக்கணுங்க. சிரமங்களை கண்டு பயப்படுகிற தேவனுடைய பிள்ளையா இருக்கவே முடியாது. சிரமங்களை சவாலாக ஏற்றுக்கொள்ளுகிறவனே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவனா இருப்பான். சோதனைகள் வருகிற போது அதை மேற்கொள்ள வேண்டுமே தவிர அந்த சோதனையால் சோர்ந்து போவதோ அல்லது இந்த சோதனையிலிருந்து தற்காலமாக விடுவித்துக் கொள்வதற்கு அங்கிருந்து ஓடிவிடுவதோ, இவைகளை செய்யும் பொழுது நாம் பலவீனர்கள் என்பதை நிரூபிக்கிறவர்களாக இருக்கிறோம். கழுகு போராட்டங்களை மேற்கொள்ளுகிறது, போராட்டங்களை விரும்புகிறது. ஒரு உண்மையான விசுவாசியும் கூட போராட்டங்களை விரும்புவான். போராடுகிற பொழுதுதான் அவனுடைய ஸ்டாமினா அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் இல்லையா? போராடுகிறவர்களுடைய பலத்தை பார்த்தா அது எவ்வளவு வலிமையுள்ளதா இருக்கும் பார்த்துருக்கோம்ல. அதாவது நம்ம மசில்ஸ் அடிக்கடி யூஸ் பண்ணும்போது அது இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கும். அதுங்களை அப்படியே நம்ம விட்டுட்டு சும்மா தின்னுட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தோம்னா பலனற்றவர்களாகி விடும். ஆனால் எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்தி தேவனை மகிமைப்படுத்துவதற்கும் எல்லா சோதனைகளையும் மேற்கொள்ளுவதற்கும் விரும்புகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். சோதனை வந்து விட்டதென்று நிற்பதோ பின்னால் திரும்பி பார்ப்பதோ ஓடுவதோ இல்லாமல் தேவனுடைய வல்லமையோடு கூட அவைகளை எதிர்கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்பது முக்கியமான பாடமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அந்த கழுகு ஒரு வயதை எட்டுகிற போது அது வயது மூப்புக்கு போய்விடுகிறது. இது சாதாரணம் தானே. நம்ம கூட நம்முடைய காலங்களை கடக்க முதிர் வயதை அடைகிற போது பலவீனர்களாகி விடுகிறோம். ஆனால் கழுகு அது ஒரு 60 வயதை எட்டுகிற வேளையில அதற்கு கவனிங்க, நகங்கள் எல்லாம் பலவீனமாகி அலகெல்லாம் பலவீனமாகி இறகுகள் எல்லாம் உதிர்ந்து போயிடும். அதனால பறக்க முடியாத ஒரு சூழல் வரும்போது அந்த கழுகு என்ன செய்யும்னா, ஐயோ என் வாழ்க்கை அவ்வளோதான், இனி எதுக்கு எங்கேயோ உட்காந்து செத்து போயிடலான்னு அப்படி மூலையில் உட்காந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இதை ஒன்று சாப்பிட்டுட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. அது பர்வதத்தின் உயரத்திற்கு போய் சில மாத காலங்கள் அங்கே தனக்கு தானே ஆயத்தப்படுத்தி கொண்டு தன்னுடைய அலகை கொண்டு தன் சிறகுகள் எல்லாவற்றையும் பிடுங்கிக் கொண்டு தன்னுடைய அலகை கற்களில் உரசி கூர்மையாய் தீட்டிக்கொண்டு தன்னுடைய நகங்களை எல்லாம் பிடித்து இழுத்து கொள்ளுமா. அது மிகுந்த வேதனைக்குள்ள விஷயம்தான், வலியோடு கூடியதுதான். ஆனால் அதனாலே புதிய நகங்களும் புதிய அலகும் புதிய இறகுகளும் மீண்டும் உழைப்பதனால புது பலனை பெற்றுக் கொள்ளுகிறது. அந்த ப்ராசஸ்ல ஒரு 4 to 5 months அது பயங்கர தவிப்பு காணாகும். சில நேரங்கள் அந்த மாதிரி சூழ்நிலையில சாவது கூட நடந்துவிடும். செத்தால் சாகலாம், பிழைத்தால் தேவனுக்காக வாழ வேண்டும் என்கிற மனதுடையவன் தான் கிறிஸ்தவன். தன் ஜீவனை காக்க நினைக்கிறவனோ அதை இழந்து போவான். தன் ஜீவனை இழக்க தயாராகிறவன் அதை காத்துக்கொள்வான் என ஆண்டவர் சொல்லாரே. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்காக நிந்தைகளை அவமானங்களை சகிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்காக நாம் சாந்தத்தோடும் பொறுமையோடும் கூட இருந்து நம்மை நாமே, அதாவது தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரனல் என்று ஆண்டவர் சொன்னாரே. கவனிங்க, கழுகு அதனுடைய வாழ்க்கையில இந்த 5 மாத காலத்திற்கு பிறகு அதை பார்த்தால் மறுபடி 30-40 ஆண்டுகள் உயிரோடு இருக்கக்கூடிய அந்த வாலிபம் அதற்கு மீண்டும் கிடைத்து விடுகிறது. அதனால் தான் வேதாகமத்திலே விசுவாசிகளை கழுகோடு கூட ஒப்பிட்டு தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் போது இதற்காகத்தான் அதை ஒப்பிடுகிறார். நாம் பார்த்தோம் அல்லவா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுப்பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள், ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். தேவன் நமக்கு எல்லோருக்கும் தெரிந்த 103வது சங்கீதத்துல, சங்கீதம் 103வது சங்கீதம். கையில பைபிள் இருக்கா? பைபிள்ல குறிக்கிறீங்களா? குறிக்கிறவர்கள் எல்லாம் படிச்சு ஞாபகத்தை வச்சுக்கிறீங்களா? ஆண்டவர் எப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து என்னை உயர்த்துங்க அப்படின்னு ஜெபிக்கிறீங்களா? 103ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில், நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார்,
கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வால வயது போலாகிறது. அனுதினமும் தேவ வார்த்தைகளை நாம் கேட்கிற போது, தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற போது நம்முடைய பலமெல்லாம் புதுப்பிக்கப்படுகிறது. நாம் புது பலனை பெற்றுக்கொள்கிறோம். நன்மைதாலே நாம் திருப்தியாக்கப்படுகிறோம். உன் வாயை நன்மையினால் திருப்தியாக்குகிறார். கழுகின் வயதைப் போல உன் வயது திரும்ப வால வயது போல் ஆகிறது. கழுகை கவனிங்க, எப்படி தேவன் புதிய பலனோடு கூட எழுப்புகிறார், அதே போல கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்களை தேவன் புது பலனோடு எழுப்புவார். தினந்தோறும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் தேவன் விரும்புகிற அந்த உன்னத ஸ்தலங்களிலே எழும்பியிருக்கீங்களா? ஆவிக்குரிய பக்குவத்தை அடைந்திருக்கிறீர்களா? ஆண்டவருக்காக வைராக்கியமாய் வாழ திருமணம் எடுத்துக் கொள்வீர்களா? தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, யார் யார் எங்கெங்கிருந்து இந்த அனுதின தியானத்திலே பங்கெடுக்கிறார்களோ, எங்கள் வாழ்க்கையில நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை கழுகின் மூலமாக எங்களை எச்சரித்திருக்கிறீர். இந்த எச்சரிக்கைகளை நாங்கள் எங்கள் இருதயத்திலே உணர்ந்து அதன்படி நடப்பதற்கு புதிய பலனை பெற்றுக்கொண்டவர்களாக, புதிய வல்லமையை பெற்றுக்கொண்டவர்களாக, ஓடினாலும் இளைப்படையாதவர்களாக, நடந்தாலும் சோர்ந்து போகாதவர்களாக, உலக பிரகாரமான பூமியில் இருக்கிறவர்களை பார்க்காமல் ஆண்டவரை நாங்கள் மேலானவைகளே நாடுகிறவர்களாய், உலகத்திலே இருக்கிறவைகளின் மேல் ஆண்டவரை நாங்கள் நோக்கமாயிருந்து நாற்றமெடுத்து அழுகுகிறவைகளான அவைகளுக்கு, சாத்தானின் சம்பந்தப்பட்டவைகளுக்கு எங்கள் நோக்கத்தில் எங்கள் வாழ்க்கையில் இடம் தராமல் அதை அருவறுத்து தேவ வார்த்தைகளை அனுதினமும் உம்முடைய பாதப்படியிலே வந்து நாங்கள் ருசிக்க கிருபையருள வேண்டும் என்றும், விசுவாசிகளோடு நட்பாக இருந்து எங்களுடைய குண நலன்களை நாங்கள் இழந்து போய்விடாமல் எங்களுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய உன்னதமான இடத்திலே நாங்கள் எழும்ப தயவு செய்ய வேண்டும் என்றும், புயல்கள் வருகிற போது, சோதனைகள் வருகிற போது நாங்கள் சோர்ந்து போகிறவர்களாயிராமல், சிரமங்களின் மத்தியில் சோர்ந்து போனால் நாங்கள் கையாலாகாதவர்களாகி விடுவோம். ஆனால் இன்னும் உம்முடைய பாதத்தை பற்றிக்கொண்டு உயரத்திலே நாங்கள் எழும்புவதற்கும் மக்கள் பலனடைவதற்கும் சகாயம் பண்ண வேண்டும் என்றும், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் புதிய பலனோடு, புதிய ஆசீர்வாதங்களோடு உம்மால் நிரப்பப்பட கிருபையில வேண்டும் என்றும் கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் அனைவரோடும் தங்கி தரித்திருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்குள் உறுதியாக இருந்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பலப்படுங்கள். உங்கள் ஜெபத்தை 8938013 நபருக்கு அவ்வப்பொழுது ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் தொடர்ந்து ஜெபியுங்கள். தேவன் தம்முடைய அற்புத காரியங்களை நடத்துவார். அனுதினமும் தேவனோடு ஐக்கியத்தில் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். தேவனுக்கு சித்தமானால் நாளை இதே நேரம் இதே அனுதின தியானத்தில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவன் தாமே தம்முடைய மகா கிருபையினால் நம் அனைவரோடும் கூட துணையாயிருப்பாராக. ஹல்லேலூயா. பெங்களூரு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் இருப்போருக்கு நற்செய்தி. ஆண்டவருக்கு சித்தமானால் ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஒன் டே கெட் டுகெதர் மற்றும் ஒரு யூத் மீட்டிங்கை பெங்களூரில் ஏற்பாடு செய்திருக்கிறோம். மதியம் 2 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் வாலிபர்களுக்கான பிரத்யேகமான யூத் செஷன் இருக்கிறது. வாலிபர்கள் எல்லோரும் தவறாமல் வாருங்கள். பெரியோர்களும் வரலாம். இது கட்டாயம் உங்களுக்கு உற்சாகத்தை தருவதாகவும் ஆசீர்வாதகரமாக இருக்கும். உங்கள் பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வதற்கு, நீங்கள் ஆவிக்குரிய பிரகாரமாக ஆண்டவருக்கு சாட்சிகளாய் நிற்கும்படியாக தேவனுடைய சமூகத்தில் அவருடைய பலனை பெற்றுக்கொள்கிறதற்கு உங்களுக்கு மிகவும் உபயோகமுள்ளதாயிருக்கும். வாலிப பிள்ளைகள் தவறாமல் வாங்க, ஆவிக்குரிய பலனை பெற்றுச் செல்லுங்கள். மாலை 6 முதல் இரவு 10 மணி வரைக்கும் 2வது செஷன் இருக்கும். இந்த 2 செஷன்ல நீங்க எல்லாரும் பங்கு கொண்டு தேவாசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றும், உங்களை நேரடியாக சந்தித்து உங்களுக்காய் தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்க வேண்டும் என்றும் விரும்புகிறேன். 2வது செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தனிப்பட்ட ஜெபம் செய்வதற்கு நேரம் போதாதென்பதால் முதல் செஷன் முடிந்த உடனே தனிப்பட்ட விதத்திலே உங்களுக்காக ஜெபிப்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறேன். நீங்கள் சரியான நேரத்துக்கு வந்துவிட்டால் கட்டாயமாக உங்களுக்காக தனிப்பட்ட விதத்தில் ஜெபிப்பதற்கு நான் அங்கே இருப்பேன். முகவரியை குறித்துக் கொள்ளுங்கள். ஹட்சன் கம்யூனிட்டி சென்டர், CSI காம்பவுண்ட்,
opposite to Mitralia Girls High School, near Corporation Circle, பெங்களூரு. இன்னும் மேலதிக தகவல்கள் தேவைப்பட்டால் 9884707779 அல்லது 9884807779 என்ற இந்த எண்களிலே நீங்கள் கால் செய்யலாம் அல்லது வாட்ஸ்அப் மூலம் மெசேஜ் அனுப்பலாம் அல்லது 954041 என்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்கள். கட்டாயம் வருவீங்களா?